மதுரை ஆதீனத்திற்கு நிபந்தனை முன்ஜாமீன் வழங்கி உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இரு பிரிவினர் இடையே மோதல் ஏற்படுத்தும் வகையில் பேசியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். மதுரை ஆதீனத்திற்கு நிபந்தனை முன்ஜாமீன் வழங்கி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சிவகுமார் வழங்கிட கேட்கலாம். சிவகுமார், வணக்கம். உங்க விரிவான தகவல்கள். அதாவது கடந்த மே மாதம் 2ஆம் தேதி சைவ சித்தாந்த மாநாட்டில் கலந்துக்கிறதுக்காக மதுரை ஆதீனம் கார்ல வந்து கொண்டிருந்த போது உளுந்தூர்பேட்டை சேலம் ரவுண்டானா பகுதியில் மதுரை ஆதீனத்தோட காரு மற்றொரு கார் மீது மோதிவிட்டு நிற்காமல் சென்றுள்ளது. இந்த சம்பவம் குறித்து மாநாட்டில் பேசிய மதுரை ஆதீனம் என்ன சொன்னார்னா, தன்னை கொலை செய்ய சதி நடந்துள்ளதுன்னும் இதுல பாகிஸ்தானுக்கு தொடர்பு இருக்கலாம் எனவும் தன் கார் மீது மோதிய கார்களில் வந்தவர்கள் குல்லா அணிந்திருந்தனர், தாடி வச்சிருந்தாங்கன்னு கூறியிருந்தாரு. இது சமூக வலைதளங்கள்ல மிகவும் வைரலாக பரவியது. இந்நிலையில இவரது பேச்சு இரு மதத்தினருக்கும் இடையே குழப்பத்தையும் மோதலையும் உருவாக்கும் வகையில் இருப்பதாக கூறி சென்னையை சேர்ந்த வழக்கறிஞர் ராஜேந்திரன் அப்படிங்கிறவர் சைபர் கிரைம் காவல்துறையில அளித்த புகாரின் அடிப்படையில் ஆதீனத்துக்கு எதிராக 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்குல முன்ஜாமீன் கோரி மதுரை ஆதீனம் தரப்புல சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்துல மனு தாக்கல் ஒன்று செய்யப்பட்டதுங்க. இந்த மனு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி எஸ் கார்த்திகேயன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போ உள்நோக்கத்துடன் புகார் அளிக்கப்பட்டுள்ளதால் தனக்கு முன்ஜாமீன் வழங்க வேண்டும்னு மனுதாரர் தரப்புல தெரிவிக்கப்பட்டது. காவல்துறை தரப்பில் கருத்து சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தி இருப்பதால் மதுரை ஆதீனத்துக்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாதுன்னு அவரது முன்ஜாமீன் கோரிய மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும்னு தெரிவிக்கப்பட்டது. இதனை அடுத்து மதுரை ஆதீனத்திற்கு நிபந்தனை முன்ஜாமீன் வழங்கி நீதிபதி தற்போது உத்தரவிட்டிருக்கிறாங்க. ராஜிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.